இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை ஒரு குழந்தையை வழி நடத்துவது ஒரு சவால் மிக்க ஒரு நிலையாக இருந்தாலும், அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடத்தில் செல்ல வேண்டும் அல்லது அந்த குழந்தை தன்னை போல் ஒரு நிலையை பெற்று இந்த தலைமுறைக்கான எல்லா ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை அந்த தந்தையும் அந்த பிள்ளை மீது கொள்கின்ற அக்கறையும் இந்த வழியாக நமக்கு கூறப்படுகிறது. நாம் நம்முடைய தந்தையை நாம் உரிமையோடு கூப்பிடுகின்ற பொழுது, தந்தையே அப்பாவே என்று கூப்பிடுகின்ற அந்த வார்த்தையினுடைய ஆழமான ஒரு சிந்தனை, எனக்கு ஒரு பக்கத்துணையாக ஒருவர் இருக்கின்றார், எனக்கு ஆறுதலாக ஒருவர் இருக்கின்றார், அல்லது எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்றால், அந்த தந்தையினுடைய உடனிருப்பு என்பது அனைவருக்குமே ஒரு உறுதியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் இந்த கடவுளின் பிள்ளையாகவும் திரு அவையின் பிள்ளையாகவும் புதிதாக பிறந்து நாம் இறைவனுக்கு ஏற்ற நிலையில் வாழக்கூடியவராக இருக்கின்றோம். இதைதான் கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மை பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் என்று உரிமையோடு இங்கு பவுலடியார் கூறுகின்றார். இதனுடைய ஆழமான சிந்தனையில் நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவோடு நாம் உடன் பங்காளிகளாக அவர் செய்த அந்த போதனைகள் வழியாகவும் அவர் விட்டு சென்ற அந்த ஒவ்வொரு அன்பின் அடிச்சுவடுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை பவுலடியார் தன்னுடைய இந்த கடிதத்திலே அவர் எழுதுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, ஊனமுற்றவர்களோ நோயுற்றவர்களோ நல்லவர்களோ அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இங்கு சித்தரிக்கப்படுகின்றார்கள். இது அந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு அந்த தொழுகை கூடத்தில் கற்பித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு 18 ஆண்டுகளாக இந்த தீய சக்தியினால் பிடிபட்ட அந்த பெண்ணை பார்த்து வா என்று கூப்பிட்டு அந்த பெண் மீது கைகளை வைத்து அந்த ஆவியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவதை பார்க்க முடிகின்றது. அந்த பெண் கூன் உழைந்தவராக தன்னுடைய முதுகை வளைத்த நிலையிலே அவர் 18 ஆண்டுகளாக அந்த பேயினுடைய பிடியில் இருந்திருக்கின்றார். அது ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் மற்றும் அந்த சமுதாயத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலையிலும், அந்த சமயங்கள் சடங்குகள் என்ற நிலையிலே கூன் விழுந்த நிலையில் தன்னை வெளிப்புறமாக சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலையை காட்டுகின்ற ஒரு நிலையை இங்கு பார்க்க முடிகிறது. அதிலிருந்து அந்த நோயை விடுபடுத்தக்கூடிய நிலையில் 18 ஆண்டுகள் அவர் துன்பப்பட்டிருப்பார். 18 ஆண்டுகள் இந்த வெளியிலே வருவதற்கான ஒரு நிலையிலே அவர் வெட்கப்பட்டிருப்பார். மற்றும் பல புரணி பேசுகின்ற நிலை மற்றும் அவருடைய அந்த உடல்நிலை சார்ந்த நிலையிலே அவர் தன்னையே வருத்தி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு வா என்று அழைத்து அவருக்கு அந்த நலத்தை கொடுக்கின்றார். அந்த நலத்தை கொடுத்து அவர் அந்த பெண்ணுக்கு இவரும் ஆபிரகாமின் மகள் என்று அந்த வரிசையில் சேர்க்கின்றார், அந்த தலைமுறை வரிசையில் சேர்க்கின்றார். நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த தலைமுறை வரிசையில் நாமும் இருக்கின்றோம். வா மகளே, வா மகனே என்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நமக்கு உடல் உள்ள நலம் ஆன்மீக எல்லா சூழ்நிலையும் குணம் தரக்கூடியவராக இருக்கின்றார். இதனுடைய அடிப்படையில் இயேசு இந்த குணப்படுத்துகின்ற நிலையிலே அந்த தொழுகை கூட தலைவர் இவரை பார்த்து, ஏன் இவர் ஓய்வு நாளில் இப்படி செய்கிறாரே என்று அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்து அவருக்கு எதிராக பல நிலையிலே அவர்கள் எப்படி அவரை வீழ்த்தலாம் என்று பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு ஒரு பதில் கூறுகின்றார். அதாவது, இந்த வெளிவேடக்காரர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ நீங்கள் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இயல்பு தானே. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது ஓய்வு நாளாக எந்த நேரத்தாக இருந்தாலும் சரி, அது அந்த ஒரு உயிரினங்களுக்கே தாகம் எடுத்து விட்டால் அதற்கு தண்ணி காட்டுவது இயல்பு தானே. அதே போல் மனிதராகிய நாம் உடல் நலத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை எந்நேரத்திலும் குணப்படுத்தக்கூடிய நிலை
அது எந்த ஓய்வு நாளோ அல்லது எந்த நாளாக இருந்தாலும் மனிதர்களை மனிதனாக பார்த்து அவர்களை நலம் செய்வதுதான் உன்னதமான ஒரு நாள். அந்த நாளில் எந்த ஒரு ஓய்வு நாளும் பார்க்கப்படக்கூடாது என்ற நிலையிலே இயேசு இந்த நேரத்திலே அந்த தொழுகை கூட தலைவனுக்கு அவர் இவ்வாறாக சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை ஒவ்வொரு நாளுமே உட்கொள்கின்றோம். இயேசுவை ஆன்ம உணவாக உட்கொள்கின்ற பொழுது பல்வேறு நிலையிலே வீட்டிலே படுத்த படுக்கையாக நடக்க முடியாத நிலையிலே ஒவ்வொரு தாய்மார்களும் அல்லது தந்தைமார்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளிலே இந்த நற்கருணை ஆண்டவரை அந்த இல்லத்திற்கு எடுத்து செல்கின்ற பொழுது ஆண்டவரை காத்து கொண்டிருப்பார்கள். அந்த வெள்ளிக்கிழமை எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை நான் உட்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் என்றால் என்னுடைய உடல் நோய் நீங்க வேண்டும், என்னுடைய வலிகள் நீங்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இயேசுவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் ஆபிரகாமினுடைய மகள், அவர்களும் கடவுளுடைய மகள்களாக அந்த இடத்தில் இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கும் நான் குணம் பெற்று செல்வேன் என்ற நிலையிலே அவர்கள் இயேசுவை நம்பிக்கையோடு பெற்று அவருடைய ஆன்ம சரீரத்திற்கான எல்லா பலன்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்றால் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி நேரங்களில் வருகின்ற பொழுது இயேசுவை ஆன்ம உணவாக நாம் உட்கொள்கின்ற பொழுது நம்மை குணப்படுத்துகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இதோ அவர் தந்து நம்மை ஒவ்வொரு நாளுமே வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.